சே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, நாடகம் பார்க்க முடியாம போயிச்சம்மா. ஆமாண்டா, எனக்கே கஷ்டமாயிடுச்சுடா. நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு மதியானம் பார்க்கலாம். ஐயோ, படிக்கிற புக்கு கீஸ்டாலே. ஏய், ஏன் நீ இது மாதிரி பண்ண? அம்மா அம்மா, ஏமா மோத்தியை திட்டுற? அவ எவ்வளவு அழகா படிச்சு கீச்சிருக்கா. ஆளை பாரு, படிக்கிற புக்கு போயிட்டு இப்படி கீச்சிருக்க. அபி, நீ ஒன்னும் கவலைப்படாத, மாமா உனக்கு டெடி பேர் வாங்கி தரேனா? வா போலாம். ஏய், அங்க என்ன பாத்துங்கற? போ. அடி அபி, எண்ணெய போட்டு குடுக்குற, உன்னை என்ன பண்ற பாரு. அபி, புக்க கேச்சது சாரி அபி. பரவாயில்ல மோத்தி. சரி, அது இருக்கட்டும். கருணு அம்மா எங்க? கருணு அம்மா டெடி வாங்கினாரு போய்க்குது. டெடி வேணுமா உனக்கு? கருணு அம்மா கையில உன் அடி வாங்க கேக்குறேன். சரி அபி, என் கையில 100 ரூபாய் இருக்குது, வாங்கி சாப்பிடலாம் வா. வாங்கி சாப்பிடலாம் வா. அபி, எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுடி, நீ கடைக்கு போயிட்டு நிறைய சாப்பிட்டு வாங்கிட்டு வானா? சரிடி. மாவன செத்தடி. A few minutes later. அபி, ஏ மோத்தி, அபி எங்க? அபி, உன் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்துட்டு பர்ஸை தூக்கி போட்டு போயிடா. இது பர்ஸ்ல இருந்து காசு எடுத்தலாம்? ஆமா. அவளுக்கு போய் டெடி வாங்கி தரேன். ஐ டெடி பேர். டெடி பேரா? உனக்கு உழப்போது அடி பேரு. நானா பண்ண? ஏண்டி என் பர்ஸ்ல இருந்து 100 ரூபாய் எடுத்துட்டு நானா பண்ணன்னு கேக்குறியா? மாமா, மாத்தி தான் 100 ரூபாய் குத்தா. அடி பாவி, உனக்கு எனக்கு சண்டை, நான் அப்படியே உனக்கு 100 ரூபாய் குத்துறேன். எப்படி போய் சொல்ற பாரு மாமா. அடி பாவி. ஏய், காசு எடுத்தது மட்டும் இல்லாம போய் வர சொல்றியா? உனக்கு போய் டெடி பேர் வேணும் நம்பரு. இது உனக்கு இல்ல, மோத்திக்கு தான். ஐ டெடி பேர். ஐயோ, என் டெடி பேர். மூஞ்சியா பாரு, இதெல்லாம் என் காசுல தான் வேணும்டா. கொடு. என்ன மோத்தி? ஆள பாரு. அப்பா. ஏய், யார் இப்படி பண்ண? போடி பெண்ண. யார்கிட்ட? மோத்திக்கிட்டே வா. மோத்தி கால் பாட்டு பாட்டு எடுத்துக்கலாம்னா? ஏய், என்ன விட்டு சாப்பிடுறீங்க? நான் டேஸ்ட் ஏன்டா சோகமா இருக்க? நம்ம எது சாப்பிட்டாலும் புடியும் போயிடுறாங்கக்கா. நீ ஒண்ணே கவலைப்படாத, அவனை நம்ம பழி வாங்கலாம். எப்படிக்கா? வா சொல்றேன். என்ன பண்ற பாரு. மித்த இத கழுவி வச்சுமா அவங்கிட்ட கொடுப்போம். சரி சரி மாமா, இந்த லாலிபாப்பு. லாலிபப்பா? பா, நான் கப்பு. புரியுதா மாமா? சாப்பிடு. என்ன வச்சு ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. மோத்தி, உன் வாயில ஏதோ இருக்க மாதிரி தெரியுதே, வாய் தர. ஏன் வாயிலையா? மாமன செத்தடி. என்ன இப்படி வாங்கி எடுக்கிறா? அடா பாவீங்களா, அப்ப அந்த லாலிபாப்ல தான் எனக்கு ஆப்பு இருக்குதா? அப்பாடா, கரியா மீனா தெரியலையே. மா, சீக்கிரமா சாப்பாடு எடுத்தோமா. நான் மாமா வேலைக்கு போயிட்டாரியா? ஆமாண்டி, ரொம்ப கஷ்டமா இருக்குது வேலை. மோ, நம்ம கஞ்சி ஊத்துற? நீ சம்பாதி துட்டுக்க இதுதான் வரும். அதுக்குன்னு வெறும் கஞ்சி மட்டுமா? வேணுமா வேணாவா? வேணும் வேணும். சிரிக்கா சிரிக்கிறீங்க, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. A few minutes later. ஆஹா, தனியா இருக்கிறான். மித்த, நான் நீ மட்டும் தான் இங்க இருக்கிற. மோத்தி எங்க? மோத்தி ஆயா கடைக்கு அனுப்பிச்சுக்குது. அப்படியா? சண்டையை மூட்டி விட்டு வேண்டியதுதான். சரி, நேத்து 2 பிரெட் ஆம்லெட் வாங்கி வந்தேனே, மோத்தி உங்ககிட்ட குத்தாலா? நெடு பெட் ஆம்லெட் வாங்கி வந்தியா? பிரெட் ஆம்லெட் மட்டுமா வாங்கி வந்தேன்? ஐஸ்கிரீம் வாங்கி வந்தேன், சாக்லேட் வாங்கி வந்தேன், கேக் வாங்கி வந்தேன். எதுவுமே உனக்கு கொடுக்கலையா? எதுவுமே கொடுக்கல மாமா. அவளை சும்மா விட கூடாதுடா, எப்படியானா பழி வாங்கியே ஆகணும். எப்படிமா பழி வாங்குறது? கிட்டவா சொல்றேன். சரி சரி. நீ ரெடியாரு, நான் போய் மோத்தியை கூட்டிட்டு வரேன்னா. இன்னைக்கு செத்தடி மோத்தி. எங்க என்ன கூட்டிட்டு போற? உன் தம்பி உனக்கு ஏதோ இன்பதிர்ச்சி கொடுக்கணுமா, அதனால கூட்டிட்டு சொல்றான். வா மித்த, கூட்டு வந்துட்டோம் பாரு. வந்துட்டீங்களா? மோத்திக்கா நீங்க உட்காரு, கருமாமா நீங்க உட்காரு. டேய், என்ன எதுக்குடா உட்கார சொல்ற? உட்காரு மாமா, பாத்துக்கலாம்.
சரி சரி. மோத்தி நான் உட்காடுறேன், அதுக்கப்புறம் நீ உட்காருண்ணா. டேய் ஏன்டா இப்படி பண்ண? அடா பாவி, இதுங்க நம்ம பிரிக்கலாம் நினைச்சா இதுங்க நம்மளே பிரிச்சிச்சே. காலையில சாம்பார் சோறு சாப்பிட்ட நான் ஒரு தண்ட சோறு. அதான் ஊருக்கே தெரியுமே. ஏய் ஓவரா பேசுன ஓட விட்டு அடிப்பேன். சரி அதெல்லாம் விட ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு கூட. ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், அப்புறமா உடம்பு சரியாம வந்தா ஆயா உன்னை அடிக்கும். ஒழுங்கா போய் பெருக்கு. உன்னை என்ன பண்ற பாருடா. ஆயா பக்கத்து அக்கா பேர் என்னதியா? நிர்மலா. ஏன் உனக்கு தெரியாதே? எனக்கு தெரிஞ்சியா, கர்ணு மாமாவுக்கு தான் தெரியல. அந்த அக்காவை டார்லிங் டார்லிங் கூப்பிட்டுங்கிறான். நிறைய டார்லிங் சொல்றானே. எங்கடி அவ? டேய் எருமாடு, இன்னைக்கு ஒண்ணு சுடுகாடு. எங்க வாழை காணோம்? டேய் மோத்திக்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையாடா? நம்ம என்ன சொன்னோம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜுரம் வரும் சொன்னோம். ஆமா உண்மைதான். உனக்கு தனுசோறு போறதே பெரிய விஷயம், இதுல வேற இந்த வேலையில பாத்துக்கிறியா நீ? சா வச்சிருவோம் உன்னை. அப்படின்னா தப்பா சொல்லிட்டேன். ஸ்கூலுக்கு படிக்காமச்சா ஏன் அடிக்கீங்க? டேய் எதுடா இவங்க அடிக்கிற? மௌ ஸ்கூலுக்கு படிக்காமச்சா இதுங்க படிக்கிறதே இல்லையா, ஃபுல்லா விளையாடி இருக்குதுங்களா? டேய் ஏன்டி படிக்க மாட்டேன்றீங்க? உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான். ஆயா கர்ணு மாமா போய் சொல்றியா? எங்க ஸ்கூல்ல நாங்க தான் பில்லுன்ட்டு. எது நான் போய் சொல்றேனா? மா நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் இவ கரெக்டா பதில் சொல்லிட்டான்னு வச்சுக்க, இவ பிரில்லியன்ட் நான் ஒத்துக்கிறேமா. ஏய் இவன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுவியா? சொல்றியா? சிம்பிளான கேள்வி தாண்டி. ஒரு மாசத்துல எத்தனை நாள்? ஒரு மாசத்துக்கு 3 நாள் வரும். ஏய் ஒரு மாசத்துக்கு 30 நாள் வரும்டி. ஐயா இல்லையா, ஒரு மாசத்துக்கு 3 நாள் தான் வரும். இரிய காலண்டர் எடுத்து வந்து காட்டுறேன். ஓடி போ, இன்னைக்கு நீ செத்த. நீ ஒழுங்கா படிக்காதனா? ஐயா தோ பாருயா, 1 நாள் 2 நாள் 3 நாள். 3 நாள் தான் இருக்குது. டேய் இன்னொரு வாட்டி அவங்கள குறை சொன்ன அவ்வளவுதான் உனக்கு. அவ சொன்னதே குறைதான். என் பேத்தி ரொம்ப அறிவாளிப்பா. அம்மா அப்பா மைக் அடிச்சு கீழே விட்டாருமா. என்னடா சொல்ற? ஆமாமா சீக்கிரமா வாமா. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி என்னடா? ஏமாந்தீங்களா? சும்மாமா, ஏப்ரல் ஃபூல். ஏப்ரல் ஃபூலா? அட ஆமா இது ஏப்ரல் மாசம்ல. ஏன்டா காரணம் இப்படி ஏமாத்திட்ட? மோ நான் தான் எல்லாரையும் ஏமாத்தினுங்கிறேன், இது வரைக்கும் என்ன யாரும் ஏமாத்தல. சரி அதை விட வீட்டுல பிரியாணி செஞ்சு வச்சிருப்ப, சாப்பிடு போ. இது பிரியாணியா? ஏய் வெளியே வரான். மோ நம்ம வீட்டுல பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன் சொன்ன, எதுவுமே இல்ல. ஏமாந்துட்டியா? ஏப்ரல் ஃபூல். என்ன ஏமாத்திட்டாங்க? யாருக்கிட்டே ஏமாறாதவன் சோறுக்காக ஏமாந்துட்டேன்.